அஜித்தே, ஓய் நாம நல்லா வந்தோம். ஆனா வந்த இடத்துல இப்படி ஆகி போச்சு. ஏ வச்சே, ஏ வச்சே, டேய் டேய் எந்தடா போலாம்? என்னாச்சுன்னு உனக்கு கேளு. தம்பி என்னாச்சுன்னு பாரு, கூப்பிடு, எழுப்பு பாரு. ஓய் கூப்பிடுறா. ஓய் ஓய் எந்திரி குருநாதான்னு கூப்பிடுறா. எந்திரி குருநாதா பல்லு. சரிடா தம்பி, டேய் செத்தது செத்து போயிட்டான். சரி சரி, வரும்போது காசு 100 ரூபா வாங்கணும். சரி செத்து செத்து போயிட்டான். ஆமா வீட்டுக்குள்ள ஆள் விடணும்ல. ஆமா நீ யார்கிட்ட போற? நானு அவங்க சின்ன மாமியா கிட்ட போறேன். ரொம்ப பிடிச்ச பீஸ். அவங்க சின்ன மாமியாவா? ஆமா. சரி கேளு தம்பி, நீ யார்கிட்ட போற? கூத்தியா கிட்ட போறேன். சரி சரி, ரொம்ப நாளா என் தங்கச்சி மேல எனக்கு ஒரு கண்ணோட்டம். அக்கா தான் இருக்குது, தங்கச்சி இல்ல. அக்கா தான் இருக்கு. தங்கச்சி இல்லையா? சரி அக்கா கிட்ட போலான்ட்டு இருக்கிறேன். சரி மாமா, நீ யார்கிட்ட போற? அக்காவுக்கு எல்லாம் அடி போடுறாங்க. அத்தான் அது ஒரு மண்டபம் இருக்குது. நீ யார்கிட்ட போற? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? சரி செத்தது செத்து போயிட்டான். எந்திரிச்சு ஓரமா போடு. புடி புடி போடு டப்புனு. இன்னும் சாவவில்லையா? ஓயா சாதம் எடுத்துருவோம். இன்னைக்கு இருக்குது எல்லா இடத்துக்குமே. ஆமாடா என்ன அடிக்கிறோட இப்படின்னா பயந்து பாடாங்க. கோமா செத்து போச்சு சேர்ல உட்கார வச்சு தேங்காய் பழம் வச்சு வாக்கெட்டு கட்டி சாமிக்கு முன்னும் எல்லாம் அழுகணும். ஏண்டா நீ யாருக்கிட்ட போற? கல்யாணமே நான் அவள சின்ன மாமா கிட்டியா? சின்ன அங்க போய் என்ன பண்ணு? போய் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். சொல்ற தாடிக்கிறா. நீ செத்து போயிட்டுன்னு தகவல் சொல்ல போறேன். கூப்பிடுறேன். எங்க அக்கா கிட்ட போறேன். நான் அவனை கூப்பிடு. டேய் அவனை வர சொல்றாப்பா. எங்க அக்கா கிட்ட போறேன். அவன் அழுதுவா அக்கா கிட்ட. அக்கா அழுதுவா. என்ன போய் என்ன போய் பண்ண போற? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? போய் சொல்லு. அக்கா கிட்ட உங்க தம்பி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறேன்னு சொன்னேன். போனா தாண்டா சொல்லு. போறேன்னு சொன்னேன். போயிரு. டேய் போறதா யாரா அவன்? டேய் யாரா அவன்? டேய் அது ஆம்பளடா பொம்பளடா. ஆமாடா. யாரா அந்த கிறுக்கி? அரக்கி. அரக்கிருக்கியா? அரக்கிருக்கு இல்ல அரக்கி. வருமா? வருவா பாரு. எப்படி சொல்லுடா பார்க்கலாம். என்னடா உருவத்தை சூடு. அண்ணா ரஞ்சித் அண்ணா
ரஞ்சித்தனா பால் பத்தலின்னு சொல்லியே வந்து பீச்சிட்டு போ. உனக்கு ஒரு மாசத்துக்கு பாலே தேவையில்ல. பாலு வானா தேவி பாரு, ஒரு பக்கம் பாரு, எத்தனை பாரு. தாயே நான் இங்கேன்னு சொல்ல வந்தேன். இருந்த போதிலும் என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? கொங்கனாபுரத்து பிச்சைக்காரிச்சியாட்டமே தெரியுது. கொங்கினாபுரத்து கொங்கினாபுரம் இல்ல, கொங்கனாபுரம். கொங்கனாபுரம் பிச்சைக்காரிச்சியாட்டம். என்ன பார்த்தா பிச்சைக்காரியான்னு தெரியுது அவனுக்கு. அப்படிதான் தெரியுது. அவளே முன்னாலும் முன்னாடி தெரிஞ்சிருக்கிற தாயே. சுடுகாட்டுல இருந்து வந்த மாதிரி தெரியுது. என்னை கண்டால் உனக்கு சத்தியான பயம் கிடையாது. இல்லைங்க, ஒரு பையன் 2 பொட்டை புள்ள இருக்குது. யாருக்கு பெத்தவங்களுக்கா? எனக்கு பையன் 2 பொட்டை புள்ள. யாரு பாரு? நீ தானே பையன் இல்லன்னு கேட்ட. என்ன கண்டா பயம் கிடையாதுன்னு உனக்கு பையன் உனக்கு கிலோ கணக்கில் கொழுப்பு. ஒரு கோவம் குறையணும் ஒரு ஐடியா இருக்குறா. ஒரு நிமிஷம் சொல்லு. எதுவுமே பேச மாட்டேன், தப்பா பேச மாட்டேன், படிச்சிருக்கேன். என்ன பண்ற? ஏன் இப்படி புல்லட் ஸ்டார்ட் பண்றீங்க? என்ன பழிச்சு காட்டுறியா? இல்ல இல்ல இல்லம்மா, இந்த பழைய காலத்து புல்லட் ஸ்டார்ட் ஆகல. எப்படி எப்படி உங்க சிரிப்பு அதே மாதிரியே இருக்குது. இங்க இன்னொரு டைம் சிரிங்க. ஏன் அப்படி வாந்தி எடுக்கிற? யாரு வாந்தி எடுக்கிற? சிரிக்கிறது தான். என் சிரிப்பை பார்த்தா வாந்தி. ஐயோ அப்பா பதறி. நாடா கட்டி தோலா உரிக்கிறேன். வெச்சிட்டு வந்து தாளா உரிச்சிக்கோ. என்னது? என்ன? ஆட்டு தோல். ஏய் நீ அவளை கஷ்டப்படுற. அவளும் பெண் தானே, ஒரு பாட்டு பாடி போடுறான். எப்படி என்னுடைய அழகு? ஐயோ ஓ அழகா சொல்லவே முடியாது. 4 மணிக்கு பாலுக்கு போறோம், இவன் மூஞ்சில முழிச்சாங்கன்னா ஆள் அவுட்டு. 4 மணிக்கு நம்ம ஊர்ல கரட்டூர்ல யாராவது புதுசா வீடு கட்டினீங்கன்னா, அம்மா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா குச்செடுத்து கூரா சீவிக்காங்க. குச்செடுத்து சீவி எங்க ராணி அம்மா குழாயில குத்தி தூக்கிட்டு போய் அந்த கட்டடத்து மேல உட்கார வச்சிட்டீங்கன்னா ஒரு கட்டடம் சரியாது, ஒரு செங்கல் சரியாது, பெயிண்ட் வெளுக்காது. அப்பேற்பட்ட திஷ்டி மூஞ்சி வந்து ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துட்டு போங்க வாங்க. என்ன பார்த்தா திஷ்டி பொம்மையாட தெரியுது. குழாயில குச்சி குத்தி போட்டு போய் நிறுத்துறாங்க. உங்களை கண்டாவே பயமாயி இருக்குது. காலை பிடிச்சு கர 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 கரன்னு சுத்தி ஓங்கி நிலத்துல பொத்துன்னு அடிச்சு எடுத்து மேல விட்டா கீழே வர்றதுக்கு 3 வருஷம் 10 நாள் ஆகும். மன்னாதி மன்னரெல்லாம் பார்த்தவனா, இந்த மதுரை வீரனியே ஜெயிச்சவனா, அப்பேற்பட்ட என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த 3 பக்தி என்ன, வீரம் என்ன, குஸ்தி என்ன, என் சோக கதையை கீழே தாய் போலவே அதை கேட்டாக்கா தகாதம்மா உங்க மனமே. என் சோக கதையை கேளு தாய் குழம்பே, அதை கேட்டாக்கா தகாதம்மா உங்க மனமே. இந்த ஊரு பொண்ணை நம்பி என் மனசை திறந்து வச்சு சொந்த ஊரு சாதிசனும் அத்தனையும் மறந்து போட்டே. என் சோக கதையை கேளு கறி குழம்பே, அப்படி அத கேட்டாக்கா தங்காதம்மா உங்க மனமே. மங்களத்தை பெத்தவரே அம்மா, எப்படி நீ மண்டி போடுமா. போடாத மேட்ல போட்டு அப்பா பண்ணிட்டா இது மண்ண முறுக்கி இழுத்து விடுவோம். ஜாக்கிரதை. இழுப்பி என்ன வச்சா வயரான கீழே என்ன வெள்ளையா இருக்குது பாரு. என்னம்மா சிரிச்சுன்னா கேட்டு விட்டுருவாமா. கோவம் வருது உனக்கு. என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது மூக்குத்தி மல்லிகைப்பூ வச்சுதான் நல்லா இருந்திருக்கும். அவன் சொல்றான் சிரிக்கிறான் பாரு முண்டா. பேரழகு படைத்தவள் என்ன பேரளவா? என்னை போல் அழகு படைத்தவள் யாராவது இருக்க முடியுமா? சாமி நல்லா நல்லா பிடிக்க முடியும். நல்லா பிடிக்கிறது இல்ல, எங்க பிடிக்கிறது இப்படி 2 கை 10 நாள்ல அண்ணா ஊருக்கே பால் பிரச்சனையே இல்லலாம். குமாரெல்லாம் இதை கொண்டு போய் பால் சொசைட்டில உட்கார வச்சுட்டோம்னா போதும். நம்மளுக்கு வேலைக்கு பழம் வாங்கி கொடுத்தோம்னா
பண்ணிட்டு பேரழகு படைத்தவள். இப்படி அழகோடு வந்திருக்கிறேன். ஆமா. ஆகா, நீங்க யார்? என்னுடைய பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? நான் எக்குலத்திலே பிறந்தவள். குலத்தில் பிறந்தவர். நீங்க ஒரு அரக்கிரிக்கி மாதிரி தெரியுது. அரக்கிரிக்கி? அரக்கிரிக்கின்னா பைத்தியமா? அரக்கி குலத்திலே பிறந்தவள் போல தெரிகிறது. ஆமா தாயி. இப்படி கோபத்தோடு வந்திருக்கிறேன். ஆமாங்க. நான் யார்? நீங்க யார்? எல்லாம் செல்வரு பந்தும். பாவாடை சூப்பரா இருக்குது. எப்படி என்னுடைய அழகு? அழகா இருக்கீங்க. உள்ள ஒண்ணு போடலையா? இல்ல இல்ல, என்ன போடுனுங்கிற? அம்மா தாயே, உன்னோட ஆர்வமாக. எப்படி நீங்க எப்படி பிறந்தீங்க? உங்களோட பேர் என்ன? நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கிற? நீ எப்ப சாவ? சாவையா? எப்ப சாவும், எப்ப இடம் ஒளியும். யாருன்னு சொன்னீங்கன்னா தெரியும். எல்லாம் செல்வரு பந்தும். சரிங்க. எடக்கு வடக்கு இருவா இல்லாமல் பேசவே மாட்டேன். அஜாக்கிரதை விட்டு மகா ஜாக்கிரதையோடு கேட்கணும். தாயே, ஏதேனும் எக்கச்சக்கமான வார்த்தைகள் தெரிவித்து பேசிட்டா என்னுடைய கோபத்தை கால் ஆன கையிலாக்கக்கூடிய ஆயுதத்தால ஓய்க்கு ஒரே அழுத்தத்தான் அதெல்லாம் சொல்ற பாதாளம் போயிருவேன். அப்படியா? அப்படின்னா பேச மாட்டோமா? மகா ஜாக்கிரதை. நான் யாரு? என்னுடைய பேர் என்ன? தெரியுங்களா? ஓ, யாரு நீங்க? என்னுடைய பேர் என்ன? என்னோட பேர் என்ன? வடிவம். வடிவம். மூர்க்கத்தனம். மூர்க்கத்தனம். முட்டாள் குணம். முட்டாள் குணம். காற்றிலே திரியக்கூடிய மிருகத்தை போன்ற உருவத்தை படைத்தவள். எப்படி? காட்டிலே திரியக்கூடிய மிருகத்தை போல் உருவம் படைத்தவள். உருவத்தை படைத்தவள். ஆமா. யாருக்கும் அடங்கா பிடாரி. யாருக்கும் அடங்கா பிடாரி. உங்கள் பெயர்? வீரதீர முஜபல ஆக்கிரமம் கொண்ட பணம் கொண்ட. என்னுடைய பெயர்? ஆமா. என்னுடைய பெயர் கிருமி ராட்சசி. கிருமி ராஜினிக்கு. ஏங்க, உங்க பேர் என்ன? கிருமி நாசினியா? நீ தானே கிருமி நாசினி சொன்ன. கிருமி ராட்சசி. ராட்சசியா? கிருமி. அம்மா, கிருமி. கிருடியா? ஒரே அப்பளம் பல்லு சில்லறகா சாட்டை கொட்டி போயிரும். பேசவா? கிருடியா? நான் கிருபி. 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 ஏங்க, அரக்கர் குலத்திலே பிறந்து இரக்கமில்லாத உள்ளத்தை படைத்தவள். ஆயா. என்னுடைய பெயர் கிருமி. நான் தலையை வெட்டி தரப்ப வச்சிருவேன். கிருபி. கிருபி. ஏங்க, கிருபி ராட்சசியாக இருந்தாலும் நான் வாழ்ந்து வரக்கூடிய இடம் சாம்ராஜ்யம். நீ எங்க வாழ்ந்து வர்ற? நானா? என்னுடைய நாடு பெருசு. உனக்கு நாடு உண்டா? என் நாடு இருந்தாவா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? என்ன? என் நாட்டு சுத்தியுமே காம்பவுண்ட் சுவர் வச்சிருப்பேன். அப்படியா? உள்ள பூந்து கேட்டுக்கு உள்ள பூந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோவே, எல்லாமே படுத்துட்டு தான் இருப்பாங்க. எல்லாமே படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமா. அப்புறம் அதனால அது மட்டும் இல்ல, என்னைய கண்டாவே எல்லாம் பயப்படுவாங்க. 32 தாள மேலத்தோட தான் இவங்க நாட்டுக்குள்ளேயே வருவாங்க. உங்களுடைய நாட்டை தேடி வருவதாக இருந்தான் வந்தாங்கன்னா கேட்டுக்கிட்டே நின்னுருவாங்க. தாள மேலத்தோட வர்றவங்க கேட்டுக்கிட்டே நின்றுவாங்க. அதுக்கு மேல சாங்கி நடக்கும். யாரும் சத்தம் போடக்கூடாது. சரி. அப்புறம் அது மட்டும் இல்ல, களைச்சி வருவர்கள் எல்லாம் தண்ணி குடிக்க வேண்டும் என்று சொல்லி முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி ஒரு அமுக்கு போர் வச்சிருப்பேன். அது எதுக்கு? வரவங்க எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு. அட, தாகத்துக்கு தண்ணீர். ஆமா. அது மட்டும் கிடையாது, என் நாட்டுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? என்ன? பிஞ்சு போன விளக்குமாறு, பிஞ்சு போன செருப்பு, உடைஞ்சு போன கட்டில்கள், மெத்த, தலகாணி எல்லாம் பிஞ்சு போனது, உடைஞ்சு போனது, இப்படித்தான் எல்லாமே சிறப்பு. அது மட்டும் கிடையாது, என் நாட்டுக்கு வர மக்கள் எல்லாம் அமர்வதற்காக விவசாயம் எல்லாம் நட்டு வச்சிருக்கிறேன். நெவுலுக்கு. அப்பேற்பட்ட நாடுதான் என்னது. அப்படியா? அப்பேற்பட்ட அம்சம் பொருந்திய நாடு சுடுகாடு. சுடுகாட்டியா பெருமையா சொன்ன? நீ தானே சொன்ன. நான் அப்போ மயான
வேலைக்காரன். வெட்டியா? ஊர் வெட்டியா? ஆமா. அதனால உன்னுடைய நாடு அது. நீங்க எங்க இருக்கிறீங்க? நீ வாழக்கூடிய இடம் அது. நான் எங்கேயோ வாழ்ந்து வருகிறேன். எங்க தாயி இருக்கிற இப்படி சொந்தமான நாடு. உனக்கு சோறு போடுற மாதிரி தான் ஊருக்காரங்க சேர்ந்து கொடுத்தா கூட சோறு பத்தாதாட்டுக்குது. என்ன சொல்ற? தும்முன்னு அப்பா சாமி. நீ அடைக்கடி நெருக்கடி செய்கிறாய். சரி. இது ஆபத்து கறிகுறியாகிவிடும், ஜாக்கிரதை. அறிகுறியோ இல்ல கறிகுருவியோ? அறிகுறியோ? ஆபத்த கறிகுறி. யாரு தாயி? நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன். தாயகம் அது. நீங்க இருக்கக்கூடிய நாடு நகரம் இது. எங்களுடைய இருக்கக்கூடிய இருப்பிடம் ராஜ்யம் எங்க தெரியுமா? எங்க? 5 மலை. 5 மலை. மலை மலை மலை. சரிங்க. 5 மலைக்கு சொந்தக்காரி. சொந்தக்காரி. யார்? எங்களுடைய நாடு நான் இருந்து வரக்கூடிய மலையின் பெயர் பஞ்சகிரி மலை. ஓ, பஞ்சகிரி மலை. மலையிலே உயர்ந்த மலை. எங்க பாட்டி மலை. தலை வச்சு தூங்குவோம். என்ன தலை? நீங்க தானே சொன்னீங்க அத. அடச்சை. மலையிலேயே பெரிய மலை. ஆமா, பஞ்சகிரி மலை. அப்படி மலையாக இருந்தாலும் பஞ்சாமிரதம் இல்லைங்க, பஞ்சகிரி மலை. பஞ்சகிரி மலை வந்து வரக்கூடிய பஞ்சகிரி மலையா வந்து வரக்கூடிய என்னுடைய பெயர் கிருமி ராட்சசியாக இருந்தாலும் சாப்பாடு. ஐயோ சிரிப்பா என்கிட்ட சொல்லுங்க, நானும் சிரிச்சு உட்காந்துருக்கேன். சொல்லி சொல்லிடியா? சொல்லுங்க தாயி. ஒரு அடியா போனே மூத்த விட்டுறேன். மறுபடியுமே யாரு நீங்க? நான் வயிற்றுக்கு ஆகாரமாக என்ன புசிப்பேன். சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு இப்படி கேட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இப்படி 5 வரலையும் காட்டணும். கைய ஒடிச்சு பின்னால துரிச்சு போடுவேன். சரி ரைட்டு, சொல்லுங்கம்மா. சோத்துக்கு என்ன பண்றீங்க? உனக்கு வயிறு பசிச்சா என்ன சாப்பிடுவேன்? நானா? நான் வயிற்று சாப்பாடு தாமா சாப்பிடுறேன். சோறு. சோறு? சோறு தான் திம்பேன். சோறுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. சோறுன்னு என்னன்னு தெரியாதா? வேற என்ன சாப்பிடுவேன்? என்னோட வயிற்றுக்கு ஆகாரமாக நான் என்ன விரும்பி சாப்பிடுவேன். என்னமா விரும்பி சாப்பிடுவீங்க?
வைத்து பசி ஆகிவிட்டால் நான் என்ன சாப்பிடுவேன்? என்ன சாப்பிடுவீங்க? போ. அப்படி வரட்டுற அது ஒரு குட்டியா? கரடி, கரடியா? புலி, சிங்கம், சென்னாய், சென்னாய் இப்படி சொல்லக்கூடிய காற்றிலே தெரியக்கூடிய மிருகம். ஆணை என்றால் 100 தும்பை, அப்புறம் சிங்கத்துல 100 தும்பை, இத்தனையும் சிறுத்தை என்றால் 100 தும்பை. இத்தனையும் தின்னா பண்ண உடம்பு இந்த மாதிரி அவன் பண்ண எப்படி இருக்கும்? இல்ல பரவாயில்ல, வஞ்சனையே இல்லாம தம்பி ஆட்டுக்குது. ஆமா, எங்க எதை எடுத்தாலும் 100 கணக்கில் தான். 100 கணக்குலையா? அத்தனையுமே தின்னாலும் என் பசி ஆறவே ஆறாது. இத்தனையும் தின்னா அப்புறம் அவரு உப்பாம பண்ண போடு. கரடி, புலி, சிங்கம் என்று சொல்லக்கூடிய காட்டு மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி அந்த கொண்டு வந்த அந்த மிருகத்தை எல்லாம் நல்லா வட்டப்பாறை மேல போட்டு கருக்கிறது மேல இருக்கா? 1 2 3 கருக்கிறது. நல்லா சுத்தமா கருக்கி வெந்து போகுது, வேகாது போகுது. பச்சை கறிகள் எல்லாம் பிச்சு 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 உடஞ்சு போச்சா? கம்முன உட்கார போட்டாட்டோம். அந்த பச்சை மாமிசங்கள் எல்லாம் அப்படியே கடவாப்பல்ல குடுத்து மாரக்கா 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 செத்து 2 வருஷம் ஆகுது. எந்த மாரக்கா? கூத்து பார்க்க வரும்ல மாரக்கா. செத்து போச்சு பாவம். மரக்கு கடிச்சு தும்பமடா. அப்படியா? ஆமா, காட்டுல உள்ள மிருகத்தை எல்லாம் நான் சாப்பிடுவது வழக்கம். நீங்க சாப்பிடுறதுன்னு சொல்றீங்க. அது மட்டுமல்ல, எனக்கு தண்ணீர் தாகம் என்று எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, தண்ணீர் தாகம் எடுத்தா நீ எப்படி தண்ணி குடிப்ப? டம்ளர்ல குடிப்பேன். டம்ளர் இல்லையா? டம்ளர்ல குடிச்சா பத்துமா? எங்களுக்கு அதுவே போதும். ஏன் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு அதிகமான தண்ணீர் தாகம் எடுத்தா நான் எங்க போவேன்? போடு போடு. என்ன சாமி பண்ணுவீங்க நீங்க? நான் எங்கே போவது வழக்கம்? போவீங்க? ஆறு, குளம், குட்டை, ஏரி, இப்படி பெரிய பெரிய நதியா தேடி போவது. அங்க தேடி போய் அந்த எத்த பெரிய ஏரியா இருந்தாலும் சரி, எத்த பெரிய ஆறாக இருந்தாலும் சரி, அப்படியே நின்னு என்னுடைய வலது கால அந்த குளத்துல விட்டு ஒரு அலாசுவேன்.
அலாசுவீங்களா? ஆமா. அப்புறம் அலசின உடனே சேரும் தண்ணியுமா கலந்து போகும். அப்பா ஆமா, அந்த கலந்து போகக்கூடிய தண்ணியில கொண்டு போய் இப்படி மூக்க வைப்பேன். மூக்க ஆமா, மூக்க வச்சு என்னத்த மூக்கு மூக்கு வச்சு அது எவ்வளவு பெரிய ஏரியா இருந்தாலும் சரி சரி ஒரே இழுப்பு தான், ஒரே உறிஞ்சுதான். ஆமா சரி இல்லத்தன அங்க இருக்கக்கூடிய தண்ணி அத்தனையுமே என்னுடைய வயிற்றுக்குள்ள வந்துடும். அடி சண்டாளி, அவ்வளவு மோசமான ஆளுங்களா நீங்க? ஆமாண்டி. ஏம்மா அப்படி கடல்ல போய் கடல்ல போய் தண்ணி குடிப்புன்னு சொல்றீங்களே? சொல்லுங்க. ஒரு தண்ணியாக இருந்தாலும் ஒரே நாளைக்கு தான் எனக்கு பத்தும். ஆயா அத்தனை தண்ணியும் குடிச்ச மாத்திரத்திலேயே எனக்கு கால்மடி தீர்த்தம் வரும். கால்மடி தீர்த்தம்னா என்னம்மா? கால்மடி தீர்த்தம்னா தெரியாதா? ஆடா நீர் கழிப்பது. ஆடா மூத்திரம். ஆமா அதேதான். அப்படி வந்து விட்டான். நான் எங்க போவேன்? என்னுடைய மலைக்கு வந்து அந்த மலைக்கு ஒரு கால், இந்த மலைக்கு ஒரு கால் கிழிஞ்சு போயிரு போதுமா சட்டி வச்சு அப்படி இப்படி தூக்கி பிடிச்சு ஜாடா 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 விட்டுன்னு வை. அந்த வழியில யானை போனாலும் சரி, கரடி போனாலும் சரி, எத்தபடி மிருகம் காண்டா மிருகம் போனாலும் சரி, அத்தனையும் அடிச்சு கொண்டு போய் ஒரு ஓரமா தள்ளிட்டு போயிடும். நீ ஒண்ணு கூட்டாவா? ஆமா. அடி பாவி, இருந்து கொட்டுற மாதிரி தான் அப்படியே கொட்டும் உன்னோட மூத்திரம். மாதிரி அப்படி டேய் காமாலைக்கு நல்லா இருக்குடா, கொஞ்சம் புடிச்சு குடுறா. நீ குடி நல்லா இருக்கும். எனக்கு எந்த நோயும் இல்ல. இப்படி குடி, இப்படி பேச மாட்டேன். இப்படி பஞ்சகிரி வழியிலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் என்னுடைய ராஜ்யம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வாழ்ந்து வந்தாலும் காலை பொழுது விடுத்து விட்டால் எனக்கு என்ன வேலை? என்ன பண்றீங்க? காடு வனம் தீவு தீவாந்திரம் இப்படி சென்று அங்க அதாவது மிருகங்கள் எது கிடைச்சாலும் சரி அதை பிடித்து வந்து சாப்பிடுவது வழக்கம். உங்களுக்கு அது மட்டுமல்ல, நான் விரும்பி எனக்கு ரொம்ப பிடித்தது நரமாமிசம். நரமாமிசம் என்றால் மனிதனோட உறுப்பா? மனுஷங்களே திம்பியா? ஆமா. நாசமா போனவள. ஏமா மனுஷங்களே திம்பியா? மனிதனுடைய அதாவது உடல் என்றால் தான் எனக்கு அதிகமான பிரியும். என்ன பழிச்சு காட்டுல கத்தி வாயில விட்டு கொலாயில பிடிக்க போடுவேன். அதனால் இப்படி காடு மலையெல்லாம் சென்று நான் மிருகத்தை எல்லாம் சாப்பிடுவது வழக்கம். ஆனால் இன்னைக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கறியெல்லாம் திங்க 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 எப்படி எப்படி இருக்குது? மாமிசங்கள் எல்லாம் பிச்சு சாப்பிட 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 எனக்கு ஆறாத ஆசை. ஆசையெல்லாம் ஆறா பெருகுது. காமம் பெருகுது. ஆமா ஐயோ ஆசையெல்லாம் பெருகுது. சரி கொப்புளுக்கு கீழே புரு 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 புருன்னு பண்ணுகிறீங்க. உனக்குமே புரு புரு பண்ணுதா? என்ன புரு புரு? கீழே தொப்புளுக்கு கீழே காமங்கள் அதிகமாகுது. கட்டி அணைய வேண்டும். ஐயோ இவருடைய காமத்தையெல்லாம் தீர்க்க வேண்டும். இருக்கணுமா? கட்டி அணைவா? யாருடைய காமத்தையெல்லாம் தீர்க்கணும். இல்ல நான் செத்து போயிருவேன். செத்து போயிருவியா? ஏண்டி நான் உன்னை விட்டு உன்னை கட்டி எங்கடி இடங்கண்டு வேலை விடுறது?
என்ன தடுக்கண்டு இல்லம்மா நம்மளுக்கு ஆவாது, இதுக்கும் நம்மளுக்கு ஆவாது. ஆசையெல்லாம் அதிகரிக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த வனத்தை சுற்றி பார்க்க வேண்டும். யாராவது கண்களுக்கு அகப்பட்டான் அண்ணவனை கட்டி சேர வேண்டும், காமத்தை தீர்க்க வேண்டும். அப்படியா? ஆமா, சந்தோஷம். போகலாமா? போகலாம் வாங்க. மறுபடியும் பார்க்கலாம். ஒரு ஆடவனை தேடி வந்தேன். எப்படித்தான் ஒரு அழகோ இருக்கிறார் பத்தியா, அவனை கட்டி சேர வேண்டும். அவனை கட்டி சேர்த்துட்டு பிறகு தட்டி அப்படியே சாப்பிட்டுருவான். இன்னைக்கு நாரதன் புழக்க போட்டுருவான். அழகோடு இருப்பாடு எதிர்பார்க்கலையே, கட்டி அடைய வேண்டும். வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். நான் தேவருக்கு பிள்ளை, தேவருக்கு பிள்ளை. உன்னுடைய பெயர் உலகத்தை ஒரு நொடிக்கு சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர். ஓஹோ, நாரத மகாமுனிவர் என்பவன் நீதான். இருந்தால் இருக்கட்டும், என்னுடைய ஆசையெல்லாம் ஆறால் பெருகிக் கொண்டிருக்கிறது. என்னை கட்டி அணைய வேண்டும், என்னுடைய காமத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும். காலோடு கால் பின்னி என்னுடைய காமத்தை தீர்க்கணும். சேரலாம். அம்மா, நான் ஒரு முனிவன். நீ எனக்கு தேவை ஆசைதான். ஆசையை தீர்க்கணும். வர முடியுமா? முடிக்க வேண்டுமா? அம்மா, நீ ஒரு கிருவராட்சசி, ஆனால் நான் ஒரு முனிவன். முனிவரும் நீயும் ஒன்று சேர்ந்தால் இது ஆகாது. அதுவும் நான் ஒரு கழக பிரியோன், தேவருக்கு மகன். நீயும் நானும் சேரக்கூடாது, இது தவறு. கேப்பாருக்கு நம்ம அதியா எப்படியெல்லாம் சொல்லிவிட்டால் மட்டும் உன்னை இப்படியே விட்டுவிட நினைக்கிறியா? அரைக்கிற குணத்திலே பிறந்து இறக்கமில்லாத உள்ளத்தை படைத்தவள் நான். எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறு வரைக்கும் உன்னை விட போது கிடையாது. வழிவந்தமாக வந்தையானால் உன்னை வலிக்காம உன்னை சேர்ந்து சாப்பிடுவேன். அப்படி இல்லன்னா உன்னை வழிவந்தமாக கட்டி அணைந்தாவது இவருடைய காமத்தை எல்லாம் தீர்ப்பனே தவிர உன்னை உயிரோடு விட்டுடுன்னு மட்டும் நினைக்கிறான். வர முடியுமா? முடியாது. அம்மா, நான் ஒரு முனிவன், எவருக்கு பிள்ளை. காமங்கள் என்னிடத்தில் கூடாது.
வேண்டாம். எப்படியா சொல்றதை கேளுங்க. என்ன சொன்ன பாருவா அத்தனையும் செவடுங்கால சங்கு போலத்தான். உன்னுடைய வார்த்தை என்னுடைய செவிக்கு எட்டாது. என்னுடைய மாறப்பாடு, என்னுடைய தோளப்பாடு எல்லாம் அப்படியே தங்க நிறம். உன்னுடைய அழகுக்கும் என்னுடைய அழகுக்கு இருவரும் கட்டித்தான் சேர்ந்தான். எவ்வளவுதான் ஒரு இன்பமாக இருக்கும். தேவரிசியாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு மகனாகவே இருந்தாலும் சரி, என்னுடைய ஆசைகளை தீர்த்தே ஆகணும். ஆசை தீர்த்தே ஆக வேண்டுமா? ஆமா. என்னுடைய அளவுல பயங்காலம் யாராவது இருப்பார்களா? ஏன் அப்படி என்ன கண்டு பயந்து போறேன் நானும்? அம்மா, நான் உன்னிடத்தில் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் உனக்கு தெரியலன்னா கூட நான் பழி கூறுறேன். நீ பழி கூறியா? இந்த வார்த்தை என்னிடத்தில் பேசக்கூடாதம்மா. வேண்டாம். அப்ப ஆனா என்னிடத்தில் நீ ஆசை கொள்வது தவறாகும். ஆனால் உன்னுடைய ஆசைக்கு ஏற்ற மகாமுனிவன் பெண்களுடைய சுகமே என்னதுன்னு அறியாதவன் நீ. அதனால உன்னை சேர முடியாது, என்னை சேரவும் கூடாது. அப்படி என்றால் என்னுடைய ஆசையெல்லாம் ஆறா பெருகுகிறது. என்னுடைய ஆவலை எப்படி தீர்க்கிறது? அதுக்கு ஒரு வழி செய். ஒரே ஒரு வழி இருக்கிறது. ஒரு வழி இருக்குது. ஓடுறவா இல்ல, நான் இருக்கிறேன். ஆனா உனக்கேற்ற ஒரு மன்னவன் இருக்கிறார். உன் அழகுக்கும் உன்னுடைய ஆற்றலுக்கும் உன்னுடைய ஆசை இடுவதற்காக ஒரு மன்னவன் இருக்கிறார். உனக்கேற்ற கணவன். அப்படியா? உனக்கேற்ற மன்னவன். ஆனால் நான் பொருத்தமில்லை, நான் வருகிறேன். இந்த மஞ்சகிரி மலை விட்டு எங்க போயிட முடியும்? ஒரு ராட்டி நான் புதிங்கால் நரம்பு எடுத்து விடுவேன். ஆசை கேட்டு ஆடவன் சொன்னல. ஏனென்றால் நாரவன் என்றால் போகமுடவெல்லாம் கழகம் என்று சொல்வாங்க. நீ சரியான கழகக்காரன். உன்னை எப்படி நம்புவது? என்னிடமிருந்து தப்பி போவதற்காக பொய் வார்த்தை கூட சொல்லிட்டு போலாம்ல. ஆமா ஆமா. அதனால உன்னை நம்புற மாதிரி இல்ல. இல்லை இல்லை, நான் சொல்வதை கேளுங்கள். ஆனா மேலன்னா ஆகாயம், ஆகாயம் கீழே பூமி, பூமி சாட்சியாக எங்க இருந்தாலும் எனக்கேற்ற ஆடவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை சொன்னா என்ன எதுவும் செய்யக்கூடாது. அவன் வந்துட்டா உன்ன என்ன செய்ய போறேன்? அவனை இன்பமாக சேருவரை சேர்ந்து விட்டு அவனை தட்டி வயிற்றுக்கு ஆகாரமா சாப்பிடுறது என்னுடைய வேலை. ஆளை கொண்டு வந்து சேர்த்துனா போதும். பாடா, அது இருந்தால் போதும். இந்த ஆகாயம் சாட்சியாக, இந்த பூமாதேவி சாட்சியாக அந்த மன்னவனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சத்தியம். காலோடு சுரஞ்சி ஒரு பொம்பளை தானே. இவன் நம்மளை என்ன செய்திட போறான்னு இப்படியே காணாம தப்பிச்சு போயிட்ட உன்னை கண்டமுடமா வெட்டி திரிந்து வாழும் கழுகுகளுக்கு இறை கொடுத்துருவான். ஒழுங்கு மரியாதையா போற காரியத்தை கரெக்டா நிவர்த்தி பண்ணி அவனை கூட்டிட்டு வர்றேன். இந்த நிலை உங்களுக்கு வராது. உடனடியாக கேட்கிறேன். அண்ணவனை அதி விரைவில் வரவழைக்கிறேன். வரவுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். சென்று வாருங்கள். முனிவராகப்பட்டவர் பாண்டவர்களை தேடி செல்ல பாண்டவர் குலத்திலே பிறந்திட்ட இப்பொழுது சாத்திர கொடி வேந்தன், அதாவது சகாதேவன் வருகிறான் காண்க.
பேசன் ஜோகா காட்டுறாங்க. சொல்றா சாமி சாமி அதே கொள்ளாளா. என்னாச்சு உங்களுக்கு? அதான் பாரு இருமா இருமா உங்க ஒரு பையன் வந்திருக்கிறாங்க. யாருன்னு தெரியல. மகாராஜா நீங்க என்ன மனுஷனா இல்ல மிருகமா? யார் அங்கே வந்திருக்காரு? மகாராஜா என் படை தளபதிகளே. சுவாமி என் சேனாதிபதியே. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கை வேலை. என்ன கை வேலை? சொல்லுங்க சாமி. நண்பா இருந்த பதிலும் சீராக அமைந்திருக்கும் தெய்வீக ராஜசபை. ஆமாங்க. இந்த ராஜசபைக்கு ஆமாங்க நம்முடைய கலைத்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 வணக்கம். சாமி இருந்த பதிலும் சொல்லுங்க சாமி. இந்த அரங்கின் மேடையிலே இன்னைக்கு அரங்கேற்ற மேடையிலே இன்றைக்கு அரங்கேற்றம் செய்திருக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? நாடகத்தின் பெயரா? ஒரு மங்களகரமான நாடகம், என்ன நாடகம்? ஒரு அற்புதமான நாடகம். சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு வைத்திருக்கிற நாடகத்தின் பெயர் நாகார்ஜுனன் சண்டை நல்லறவான் பிறப்பு உலுவி திருமணம். என்ன நாடகம்? உலுவி திருமணம்யா? உலுவி திருமணம் சொல்றது நல்லறவான் பிறப்பு அர்ஜுனன் சண்டை. ஆமா சொல்லுங்க சாமி. என்று சொல்லக்கூடிய இந்த அதனுடைய நாடகத்திலே யார் ஏடவர் சார்ந்தபடியால் நான் யார்? சொல்றா சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சொல்றா பள்ளி மட்டும் போயா சொல்லுங்க சாமி. யாரு மண்ணா வைத்தியர் சொல்ற நீங்க அதை பத்தியா வடாங்க சொல்லுங்க சாமி. காஜி யாரு நீங்க? வாங்க. என்ன யார் நீங்க? வாங்க யார் சாமி நீங்க? என்னடா யாருங்க யாருன்னு கேக்குறேன். யார் நீங்கன்னு கேட்டேன். வாடா சொல்றேன். என்னக்கா அங்க நான் பேசிக்கிறேன். சாமி பைத்தியார் பேர் என்னன்னு சொல்லுங்க சாமி. காஜிபுருக்கு யார் நீங்க? நண்பா சொல்லு. குத்துரா தூக்கி எறிஞ்சிட்டு போ. நண்பா என்னுடைய பெயர் என்ன? ஆமா நான் ஆச்சரியமா சொல்லுங்க சாமி.
என் மேல ஒரு மொபைல் விட்டுச்சா சாமி முடிச்சரியா போயிடும். யாரு சாமி நீங்க? நண்பா ஐயா என்னுடைய பெயர் என்ன? யாரு நீங்க? ராஜாதி ராஜன். ராஜாதி ராஜன். ராஜாதி ராஜன். ராஜாதி ராஜன். சாமி கல் எடுத்துட்டு ஓடி போயிருவேன். என்ன அடிச்சு விடுவா? என்னுடைய பெயர் என்ன? யாரு நீங்க? ராஜாதி ராஜன். ராஜாதி ராஜன். ராஜமாதான். ராஜமாதண்டன். ராஜகுத்திர கோலா. ராஜகுத்திர கோலா. ராஜவீர பரமேந்திர. சரி என்ன சரி? உங்களுடைய பெயர்? ராஜவீர பரமேந்திர. ஆமாங்க. என்ன ஆமாங்க? சொல்றமே சொல்றா. ராஜ பரமேந்திர பிறந்துட்ட. என்னுடைய பெயர் யாரு? ஞானி சகாதேவ கண்மணி. சகாதேவ கண்மணிக்கு. போகும்போது போனமா தான் போவான். சகாதேவனாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? சொல்லுங்க. என்னை ஆசையோடும் ஆமா அன்போடும் அரண்மனை போடும் ஆமா பெற்று எடுத்தலக பார்த்து தாய் தந்தை. தாய் தந்தைகள் யார்? யார் தெரியுமா? யாரு சொல்லுங்க. அப்படி சகாதேவனாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? எனது தாய் தந்தை யாரு? என்னுடைய தந்தையார் தந்தையார் பாண்டுராஜன். பாண்டுராஜன். உங்களுடைய தாய்? எனது தாயார் யாரு? குட்டி தேவி வந்தாரி தேவி. இருவருக்கும் நீங்கள் ஒரு மகன் தான் பிறந்தீர்களா? எத்தனை பேர் கூடி பிறந்தவங்க? எத்தனை பேர்? நண்பா யாரு? எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? சரியாக பஞ்ச பாண்டவர் 5 பேர் பிறந்தோம். 5 பேர். ஆமா. யாராரு சாமி? தருமன் பீமன் விஜயன் அபுலன் சகாதேவன். சரி அப்படி 5 பேர்களே பிறந்து வாழ்ந்துக்கு வரக்கூடிய இருப்பிடத்தின் பெயர்?
இப்ப கேள்வி கணைகளை ஏவுகளை தொடுக்கிறாய். ஆமா, உடைய அங்கத்துக்கு ஆகாரம் என்ன? அப்படி என்றால் மவுத்துக்கு என்னப்பா சாப்பிடுறான்? மவுத்துக்கா பண்ணி பீ. என்ன சாப்பிடுறா? என்ன சாப்பிடுறா? பண்ணிட்டி. என்ன சாப்பிடுறா? நல்லா சாட்டே எடுத்தாடுறா. என்ன சாப்பிடுறா? என்ன சாப்பிட்டா? பண்ணிப்பியா? இல்ல சாமி, சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? உங்க நாடு நகரம். என்னுடைய நாடு எது? நீர்வளம், நீர்வளம், நிலவளம், நிலவளம், படைவளம், படைவளம், குடிவளம், குடிவளம், செல்வ வளம், ஆமா, ஐவளம் புரிஞ்சிட்ட என்னுடைய தென்னகம். எந்த நாடு? அது என்ன நாடு? எந்த நாடு? அப்பா, என்னுடைய நாடு இருக்கட்டும். உன்னுடைய நாடு இருக்குதா? சொல்லிட்டேன். என்னது? உன்னைய சொன்ன. சரி சரி. நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு நகரம் எதுங்க? நாடு எது? என்னுடைய நாடு அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரமாக இருந்தாலும் என்னது சாமி? என்னது? கல்யாணம் ஆயிடுச்சா? யாரை திருமணம் செய்தோம்? அண்ணன் தம்பிகள் 5 பேரும் சரி, நாங்கள் ஒருவரையும் மணமுடித்தோம். ஒருவரையும் மாலையிட்டு சுகமா இருக்கிறீங்களா? சந்தோஷம் இல்லாம என்னுடைய நாட்டிலே சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் இன்றைக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கு என்ன வேலை? என்ன வேலை? அண்ணனை காண வேண்டும். யாரு? தருவராசரி. அப்படியா? ஆமா. அதனால மனைவி அழைத்து வா, அவரோடு சேர்ந்து செல்ல வேண்டும். உங்க மனைவி பெயர் பாஞ்சாலி. உடனே கூட்டிட்டு வர போயிட்டாங்க. அறிவீர்களா சபையார்களே? சகா தேவனாகப்பட்டவன் பாஞ்சாலி அழைக்க, டேய் கோண குஞ்சா, டேய் கம்முனரா. பாஞ்சாலி அழைக்க இப்பொழுது பாஞ்சாலி வருவிடம் காண்க.
மாசம். ஐயோ அப்பா, உன்னை பார்த்தாவே பாய்க்கு போட்டு கொடுத்துட்டேன். ஏன் காய்ச்ச குழுவுரா? நான் காண்பது கனவா இல்லை நினைவா? கண்ணி என் கனிரசமே, நேத்து வச்சு என் பழைய குறை கிளம்பி அது நுழைச்சு போயிருந்தா இச்சைக்கனியே என் பச்சை மிளகாயே, வா நம்ம இருவரும் மின்னுவரை அமைத்து விட்டு மன்மத நிலையை தொடங்கலாம். வா. ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவேணி? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் தொபக்கென்று குதித்து உன் நடினத்தை பார்க்க ஓடி ஓடி வந்தேனே, என்னை ஏன் இப்படி ஏமாற்றம் செய்கிறாய்? ஆடு, நம்ம கரெக்டூர் டேஜ் உடையும் வரை ஆடு. ஏன் நிறுத்தி விட்டாய்? ஆடுடி கண்டார ஓடி. ஒரு பொம்பளைகளை பார்த்தா இப்படிதான் பேசுவியா? பாடாத பையிலே வா, ஓடாத ரயிலே வா, பஞ்சி கொடியே வா, என் பாச மலரே வா. வா. அடே சண்டாளா, என்னடா இத்த ஜோடு பிள்ளை? எம்ஜிஆர் பிடிக்குமா உங்களுக்கு? எம்ஜிஆரோட நான் தீவிரமான ரசிகங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, எம்ஜிஆர் மாதிரியே பாடு. என்ன சொல்ற? ஆமா, எம்ஜிஆர் என்னெல்லாம் பண்றாரு அதெல்லாம் பண்ணுவீங்களா? எல்லாமே பண்ணுவேன். அப்படியே வா. அப்படியே சரோஜா தேவி அப்படியே கரகரன்னு சுத்தி இப்படி கையில பிடிப்பாரு, அதே மாதிரி பிடிப்பீங்களா? என்ன சொல்ற? எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இப்படி சுத்தி விட்டு கையில பிடிப்பாருல, அதே மாதிரியே உன்னை பிடிப்பேன். பின்ன இந்த ஒத்த கையில பிடிச்சு காட்டுறேன். என்ன சிரிக்கிறீங்களா? இப்ப பாடுறத பாரு. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் இங்கு, நெத்தி மீது பூவை தூவும் வாடை காட்டும் இங்கு. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் இங்கு, நெத்தி மீது பூவை தூவும் வாடை காட்டும் இங்கு. கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடுமோ, நாளும் தரும் நாளும் வரும் நீண்ட அவசரமோ, பச்சை கிளி கூட்டு தரம் உள்ளை கொடியார். எங்கடா எடுத்து புறப்பட்டாடி? ஐயோ சாமி, நாசமா போனோல. என்னாச்சு? உரம் சரிறா. ஐயோ, இங்க பாரா இல்லையா? இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவை சுத்தி விட்ட கையில் விழுவும்ல, அந்த மாதிரி பிடிக்கலன்னு பாத்தீங்கன்னா முண்டை 3 முடிச்சு விட்டு போயிட்டு இருக்கிறான். இன்னும் ஒரே ஒரு முறையை நீங்க இப்படி பிடிக்கிறீங்களா? நல்ல வேலை நான் புளித்தி கொண்டு சரி போயிட்டோட தம்பி. ஆமாம்மா. சாமி, உன் பேர் என்ன? மை நேம் இஸ் கொள்ளு புளித்தி கவுண்டர். அப்படியா? எங்க அப்பா பெயர் குரங்கு புளித்தி கவுண்டர், எங்க தாத்தா பெயர் சிலோன் புளித்தி கவுண்டர், எங்க வாத்தியார் சில்லா புளித்தி கவுண்டர். எங்களை எல்லாம் செல்லமா புளித்தி கவுண்டர்னு கூப்பிடுவாங்க. அடே பையா, நீங்க நீங்க யாரு? அப்படியே வந்துரும். ஆமா, நான் யாரு? நீ யாரு? என்னுடைய பெயர் நீ என்ன? யாரும் அப்ப யாரு அக்கறை கேக்குறேன்? யாரா இருப்பேன்னு கேட்டேன். சொல்லுங்க. சொல்லக்கற அப்படி தெரியாதா? யாரு சாமி இல்லையா?
சிவசக்தி. என்னுடைய பெயர் அம்மன் திரௌபதி என்று சொல்லலாம், இல்லையா அருங்கிலே பாஞ்சாலி என்று தெரிவிக்கலாம். பாஞ்சாலியா? அப்படி பாஞ்சாலின்னு சொல்றீங்களே, அப்படி பாஞ்சாலியாக இருந்தாலும் இந்த பாஞ்சாலியை பெற்றாலே உங்கள் தாய், உங்க அம்மா, உங்களுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? எக்கச்சக்கம் ஏழாகோரம் விட்டு வார்த்தைகளை கொட்டி இழக்க வேண்டாம். அப்படி இழந்தால் இருந்தாலும் என் பெயர் திரௌபதா ரகுபதா யாகசேனா இருந்தாலும் நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? தந்தைகள், இந்த பூலகையில் நான் ஜனனமான விதங்கள் என்ன? இந்த பூவிலே உன்னை பெற்றாலே உன் தாய். அது இல்லப்பா, பூ உலகில் ஆமா யாரு? உன்னை போல ஐயா மற்றவர்களை போல ஆமா 10 திங்கள் ஒரு தாயோட அங்கத்தில் கருதரித்து கருவே உருவாகி உருவமே ஒரு பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி ஒரு தாய் தந்தையோட அங்கத்தில் நான் ஜனனமாகவில்லை. என் பிறப்பின் ரகசியத்தை இடத்தில் நான் எடுத்துரைக்கிறேன். காதால ஆமோதிக்க வேண்டும். கண்டிப்பாக சொல்லுங்க. உங்களுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? பாஞ்சால நகரத்தை ஆளக்கூடிய திரௌபதி மன்னனுக்கு நீண்ட காலமாக புத்திர சந்தானம் இல்லாத அவர் பெருத்த ஒரு அக்னி வேள்வி உண்டு செய்தாராம். வேள்வி. அப்படி அந்த அக்னி வேள்வி உண்டு செய்யும் பொழுது அந்த அக்னியோட யாகத்தின் வழியாக எரியும் தீயில உதித்தவள் இந்த உத்தமி. அப்படியா? உண்மையாக அந்த எரியும் தீயிலே பிறந்தவள் சொல்றீங்களே. பாஞ்சால மன்னன் யாகம் செய்ய அந்த யாகத்தோட அம்சியால் பிறந்தபடியா எனக்கு யாகசேனா என்று ஒரு பெயர். ஏங்க யாகசேனான்னு சொல்றீங்களே, நீங்கள் மட்டும் அந்த யாகத்தில் பிறந்தீங்களா? வேற என்னென்ன பிறந்தது? திரௌபதி மன்னன் யாகம் செய்ய அவரோட அம்சியால் பிறந்தபடியா எனக்கு திரௌபதி என்று ஒரு பெயர். அப்புறம் என் தந்தை பாஞ்சால மன்னனுடைய யாகமாக எனக்கு பாஞ்சாலி என்று ஒரு பெயர். முதலாக அந்த யாகத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பெரியோர்களாக பார்த்து என் தமையனுக்கு துஷ்டதம் என்று பெயரிட்டாங்க. சரிங்க. இரண்டாவதாக எரியும் தீயில வானூர்ல தீயிலே நான் அழகிய ஒரு பெண்ணாக ஜனனமான உடனே பாஞ்சாமன்னனுடைய அம்சியால எனக்கு பத்தினி பாஞ்சாலி என்று பெயர் சூட்டினார்கள். மூன்றாவதாக கோதண்டம் என்று சொல்லக்கூடிய 60 மாறு வில்லு பிறந்தது. வளர வளர என் உடன் பிறந்ததெல்லாம் அந்த வளையாத வில்லும் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருந்தது. அப்படியா? சரிங்க. என் தந்தையருடைய கட்டளை எப்படி தெரியுமா? எப்படி யாரோ ஒரு ஆணவன் என்னை கல்யாணம் செய்கிறார்களே, என் உடன் பிறந்தது அல்லவா, அந்த வளையாத வில்ல வளைக்கணும், இந்த வண்டியால மாலையிட வேண்டும் என்று என் தந்தையாருடைய ஆசை. அப்படி இருக்கும் பொழுது 16 வயது காலம் முடிந்து நான் கன்னியாக இருந்து நான் மங்கை பருவம் அடைந்த உடனே எனக்கு சுயவரமேடை ஏற்படுத்தினார்கள் என் தாயத்தை. சுயவரமேடை அதுல நன்னனாகப்பட்ட துஷ்டதோமனை தலைமையில் வைத்து அதாவது சுயவரமேடையை அமைத்து தில்லி அஸ்னாபுரம் முதல் 56 நாட்டுக்கும் படைசாட்டினாங்க. சரிங்க. எப்படி தெரியுமா? எப்படி?
பாஞ்சால நகரத்தை ஆளக்கூடிய பாஞ்சாலனுடைய மகளாகப்பட்ட அதாவது ராஜகுமாரியாகப்பட்டவள் திரௌபதி இருக்கிறாள். இந்த வளையாத வில்லை யாரு ஒரு ஆணவன் வளைக்கிறார்களோ பத்தினி பாஞ்சாலி ரகுபரா வெற்றி பெற்று டில்லி அஸ்தாபுரம் முதல் 56 நாட்டுக்கு படை சாட்டினாங்க. என் தந்தையாருடைய வார்த்தையை கேட்டு மன்னாதி மன்னர்களும் மகடமுடி தாங்கி ராஜர்களும் சித்தர்களும் பக்தர்களும் தவனானிகளும் பாஞ்சால நகரத்திலே இப்படி வந்து கடல் அலை போல் குமிந்தார்கள். என் தந்தையாருடைய கட்டளை எப்படி? கீழே மஞ்ச நீர் கொட்டிருக்கும். இந்த 60 மாறு வில்லல மச்சன்னு சொல்லக்கூடிய மீன் பறக்கும். அப்புறம் கீழே மஞ்ச நீரை பார்க்கணும். அந்த சுதர்சனா நக்கரத்துல சுரண்டு கொண்டிருக்கும் எடுத்து மறுவானம் தொடுக்காம யாரு ஒரு ஆணவன் கையில பிடிக்கிறாங்களோ ஆமா அவர்களுக்கு தான் என்னை வெற்றி பெண் என்று ஒப்பந்த புத்தகங்கள் எழுதி நாங்கள் அதாவது ராஜ கட்டளை பிரகாரம் என்னோட அண்ணனுடைய வார்த்தை வச்சுட்டீங்க. உண்மையாக சரி. அனைத்து நாட்டு அரசர்களும் பாஞ்சால நகரத்துல கடல் அலை போல அமர்ந்திருக்கிறாங்க அல்லவா? ஓ செய்வரத்துக்கு இதுல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? யாருக்கு? டில்லி அஸ்தாபுரம் 56 நாட்டுக்கு பேரரசனாகிய தாயி இளவரசன் துரியோதனன் வந்திருந்தாங்க. சரி. அதனால முதலாக அந்த வில்ல வளைக்க துரியோதன மன்னன் தான் வந்தாரு. சரிங்க. வில்ல வளைத்தாரா நாணிக்கையரை பூட்டி இழுத்து அம்ப அடிக்கலாம் என்று நினைக்கும் பொழுது நாணிக்கையர் இருந்து பூமியில விழுந்தார். உப்பாரம் அடியில் தாதிமாரோட இருந்த நான் கைதட்டி நகைச்சேன். சரிங்க. 56 நாட்டுக்கு பேரரசன். நாளை இந்த அஸ்தாபுர சாம்ராஜ்யத்தை ஆள பிறந்தவர். இந்த வில்ல வளைக்க முடியாத பூமியில விழுந்துட்டார் என்று நான் கைதட்டி நகைத்த உடனே ராஜசபையே கெக்கென்று நகைத்து விட்டது. வந்தது உனக்கு கோபம். காலோட சோர செய்யக்கூடிய ஒரு பெண் இப்பேற்பட்ட ராஜசபையில அவன் வைத்து விட்டாள் என்று சிரித்த தீமையில வைப்பதில்லை. நகைச்சுவில நாட்டுல வைக்க மாட்டேன். இந்த மைக்கன்னு தேவடியால என்னைக்கா இருந்தாலும் நான் மானப்பங்க செய்யாம விட மாட்டேன்னு அன்று வைத்தான் சபதம். அடுத்ததாக யார் வந்தார்? யாரு? அஸ்னாபுரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய நகரமாகப்பட்டது அங்கு தேசம். அப்படியா? கொடைவளல் ஆகிய கர்ண மகாராஜன் வந்தார். அவராவது இந்த வில்ல வளைப்பாரா என்று பார்க்க அவர் தான் வளைப்பாரா இவர் தான் வளைப்பார் என்று 56 நாட்டு அரசர்கள்ல ஒருவர் கூட இந்த வில்ல வளைக்க முடியல. சரிங்க. அப்போது அந்த ராஜசபைக்கு யார் வந்தா தெரியுமா? ஏழ பிராமணர் வடிவத்துல 5 ஆண் மக்கள் வந்தாங்க. அதில் ஒருவர் எழுந்து என் தந்தையார் இடத்துல கேட்டாங்க, ஐயா உங்களை போல ராஜ முடிதரித்த அரசர்கள் மன்னர்கள் தான் இந்த வில்ல வளைக்கணுமா? சரி. இல்ல எங்களை போல ஏழ பிராமணரும் இந்த வில்ல வளைக்க அனுமதி உண்டா என்று என் தந்தையாகி பாஞ்சால மன்னனிடத்தில் அந்த ஏழ பிராமணர் கேட்டார். சரிங்க. அப்பொழுது என் தந்தை என்ன உரைத்தார்? என்ன? ஐயா அரசன் முதல் ஆண்டி வரை தோட்டி முதல் தொண்டமான் வரை யாரு இந்த வில்ல வளைத்தாலும் பத்தினி பாஞ்சாலி ரகுபதா வெற்றி பெண் என்று நாங்க ஒப்பந்த புத்தகம் எழுதியிருக்கிறோம். யாராக இருந்தா என்ன சுயமரத்தில் ஜெயம் பெறுவர்களுக்கே வெற்றி பரிசு என்று என் தந்தையார் சொல்ல என் தந்தையாருடைய வார்த்தையை சிறமேல ஏற்றுக்கொண்டு அந்த வளையாத வில்வளைத்து இந்த வஞ்சியால என்ன மாலையிட்டு மனமுடித்து களம்பிடித்தாரே என் மனவாளை அத்தனையுடைய கணவர் எப்பேற்பட்டவர்? அவருடைய நாமதேனத்தை நாவினால் வதனிப்பதாக இருந்தால் சக்கர பந்தலிலே தேன்மலையாவது குளிந்து விரலால் எடுத்து நாவினால் சுவைத்தாய் எப்படி இருக்குமோ தித்திப்பா இருக்கும். என் கொண்டவனுடைய பெயர் நாமத்தை வதனிக்கும் பொழுது எனக்கு அதை விட மிக தித்திப்பாக இருக்குது. அப்படியா? நான் யார மாலையிட்டேன்? யார கல்யாணம் பண்ணீங்க? சொல்லுங்க. மனவாளை அத்தனையுமா
தாயே நான் யாரை கல்யாணம் செய்தேன்னு கரெக்டா சொல்லு பார்க்கலாம். ஏமா நீயா? எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி? நீ யார கல்யாணம் பண்ண தெரியுமா? அதான் அங்க மஞ்சள் சட்டை போட்டு வர்றாரு அந்த அண்ணன் தானே? சீ போ, அவர் நமக்கு லட்டு எல்லாம் கொடுத்தாரு. லட்டு கொடுத்ததுனாலதான் லட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரு. யார கல்யாணம் பண்ண? நான் யார மாலைகிட்டேன்? என்ன நாட்டு மன்னவர்? என் மணவாளை யார் தெரியுமா? சொல்லுங்க. குருநாடு குருவலம் குந்தி மக்கள் ஐவராஜாக்கள், சரி. சரியான சந்திரகுலம் பாண்ட மக்கள் ஐவராஜாக்கள், ஐவரில் ஒருவராகிய இருவருக்கு முன் இருவருக்கு பின் நடுப்பிறந்த நாயகன். ஆமா. ஆளான அழகுமன்னனாகிய 11 பெயர் 12 அழகு 32 லட்சம் பொருந்திய கிடிகிடி அர்ஜுனன் கேசை வாகுனன் நற்குணன் பர்க்குணன் வில்லாளி விஜயன் தமஜயன் சரிங்க. காண்டா வனமரித்த அந்த காண்டி பரிஜனம் தாண்டி என்னை கல்யாணம் செய்தா. அர்ஜுனமணியை திருமணம் செஞ்சீங்க? ஆமாடி. அர்ஜுனனை திருமணம் செய்து காவில நட்சத்திரம் பல்லில பரசிவனை தோளில துளசி மாலை தொப்புளில அமிர்த கலசம் முழங்கால முத்து மாணிக்கு இடுப்புல ஒட்டியானம் பாதத்துல தண்டை நின்னா நிழல் குலுங்குமா, பாதத்துல நடந்தா நடை குலுங்குமா, முன்னழகு பின்னழகு என்ன மாலையிட்ட மணவாளனுக்கு 12 அழகு படைத்த வாழ்க்கை படையாற்றலை கல்யாணம் செய்தேன். எப்படா அருமையா போச்சீங்க. அப்படி ஒருவர் மாலையிட நான் ஐவருக்கும் தேவியானேன். 5 பேர்த்துக்கு முண்டாட்டியா? ஆமாடி. அடே 5 பேர்த்திட்டு போவாளாட்டா? கரையை கடக்கலாம் காவேரி நீதிலாம் விதியின் பயணத்தை வென்றாலும் அறிய முடியாதா? சுயமர மேடையில என்னை வெற்றி பெண்ணாக கரம்பிடித்தேன் கணவராகப்பட்ட அர்ஜுன மன்னன் அத்தையாகப்பட்ட கொந்தமாதேவி பாடி கூடாரத்தில் அமர்ந்திருக்க, அம்மா நான் ஒரு வெற்றி கனி கொண்டு வந்திருக்கிறேன் தாய் என்று உரைத்தார். கனியா இருந்தா என்னப்பா, ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் என்ற அத்தை சொல்ல, அப்பொழுது என் கணவர் சொன்னார், அம்மா நீ நினைப்பது போல அது கனி அல்ல, சுயமரத்துக்கு சென்று வெற்றி கனியாக ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார். நான் சரியான சந்தர்ப்பத்தில் வாக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொன்ன வார்த்தை தவறி நடந்தால் என்னுடைய சந்திரகுலமாகப்பட்டது அழிந்துவிடும். கனியாக இருந்தால் ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள், கன்னியாக இருந்தால் திருமணம் முடித்து ஐவரும் 6க்கு 1 ஆண்டு வைத்து சுகமாக வாழுங்கள் என்று அத்தை சொல்ல, கனியாக இருந்தால் 5 பேரும் பிரிச்சு சாப்பிடுங்க. கன்னியாக இருந்தா ஐவரும் மணந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். 5 பேர் சாப்பிடுங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஒழுக்கத்தோடு வாழும் இந்த உலகத்தில் 5 ஆணவர்களை கணவராக அடைந்து இந்த உலகத்தில் நடந்தா என்னை போல பெண்கள் எண்ணி நகைப்பாங்க, ஏளனம் பேசுவார்களே, அப்படி என்று நான் அழுத கண்ட சிந்தனையமாக இருந்த அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணனுடைய அனுகிரகத்தால நான் 5 அரசர்களையும் கணவனாக ஏற்றுக்கொண்டேன். இருந்தாலும் வருடத்துக்கு ஒருவராக நான் கணவராக ஏற்று வாழ்வது வழக்கம். அப்படியா? இன்று என் யாருடைய முறை? இன்னைக்கு யார் முறை? என் பெரிய மாமா உதீஸ்வரன் தர்மராஜருடைய முறை. அதனால அவரை காண வேண்டுமா? அதனால கணவன்மார்களை நான் பார்க்கணும். சரிங்க, போய்